இந்த பதிவுல பாருங்க, இதுவும் 9/6/2024 அன்று நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வினாதான். இது 139வது கேள்வி. இது முன்ன பதிவுல பார்த்தோம். 138வது கேள்வி பார்த்தோம். அதுவும் சதவீதத்தில் வந்த கணக்கு தான். x² - y², x² + y² போட்டோம். இது பாருங்க, அதே சதவீதம் தலைப்பில் தான் வந்திருக்குது. கேள்வி படிக்கிறோம் பாருங்க. குமரன் 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின்கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தார் எனில் ரெயின்கோட்டின் அசல் விலை என்ன? அசல் விலை என்ன? இதுதான் கேள்வி. எப்பவுமே இது போல கேள்வி லென்த்தா இருந்ததுன்னா முதல்ல கேள்வி நல்லா படிங்க. பாருங்க, குமரன் 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின்கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தார் எனில் ரெயின்கோட்டின் அசல் விலை என்ன? ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரெயின்கோட்டை வாங்குறார். ஒரு ரெயின்கோட்டை வாங்கி அது தள்ளுபடி 20% தள்ளுபடியில வாங்கினா 25 ரூபா அவர் மிச்சப்படுத்துறார். அப்ப அதனுடைய அசல் விலை கேட்கறாங்க. இப்ப இன்னைக்கு புரிஞ்சுக்கிறது என்னன்னா, 20% முதல்ல சதவீதம் தான் சொல்லிடுறேன். 20%னா 20/100. பாருங்க, 20%னா 20/100. அதாவது 100க்கு 20 ரூபாய் அப்படி கணக்கு. 100க்கு 20 ரூபாய். 30%னா 30/100. இது போட்டிருக்கு பாருங்க. அந்த 100க்கான சிம்பிள் தான் இது. இது 1 2 0 அதான் கணக்கு. 40%னா 40/100. அதாவது 100க்கு 40 ரூபாய். இதை புரிஞ்சுக்கும் முதல்ல இதான் சதவீதத்தை இப்படி எழுதுவோம். 20% இப்படி எழுதுவோம். 20/100. இப்ப இதுல நம்ம கேள்வியில விடைக்கு வந்தோம்னா லேட் ஆகும். அதாவது அசலை எக்ஸ்ன்னு எடுக்கணும். எக்ஸ்ன்னு எடுத்து அது பர்சன்டேஜ் போட்டு கண்டுபிடிக்கணும். அது சுத்து வழி. ஷார்ட்டா எப்படி போடுறதுன்னா, ஏதோ ஒரு அசலுக்கு விலை, ஒரு பொருளை விலைக்கு வாங்குறாங்க. ஒரு விலை இருக்குது இல்லையா, அந்த விலைக்கு வாங்குறோம். அந்த விலை 20% தள்ளுபடினா 25 ரூபா மிச்சம் வருது சேமிக்கிறாருன்னும் போது, அப்ப இதான் அசல். கொடுக்கப்பட்டிருக்கிறத 1 2 3 4 ABCD 4 என்பது தான் அசல். இந்த அசல்ல 20% போட்டு பார்த்தா எது 25 வருதோ அதுதாங்க ஆன்சர். இது சில கணக்குகள் இப்படிதான் போய் ஆகணும். ரொம்ப ஷார்ட்கட்டா போயிடலாம். 20% லாபத்துல தள்ளுபடியில 25 ரூபாய் எதுல கிடைக்குது அதை கண்டுபிடிச்சோம்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இங்க பாருங்க, இந்த ஆப்ஷன்ல போட வேண்டியதான். சில கணக்குகள் பாத்தீங்கன்னா ஷார்ட்கட்ல போடலாம். சில கணக்கு பாத்தீங்கன்னா ஃபார்முலா ஈஸியா சுருக்கி கொண்டு வரணும். சில கணக்கு பாத்தீங்கன்னா ஆன்சர்ல இருந்து போகலாம். அப்படி இந்த 3 மெத்தட் நம்ம போட்டித் தேர்வை பொறுத்தவரையிலும் டிஎன்பிசின்றதுல எல்லா போட்டித் தேர்விலும் கணிதம் முன்னாலே இந்த 3 மெத்தட் தான். ஒன்னு ஷார்ட்கட் மெத்தட், இன்னொன்னு ஃபார்முலா அப்ளை பண்ணி சுருக்கி ஆன்சர் கொண்டு வர முறை, மூணாவது விடையிலிருந்து ஆப்ஷன்ல இருந்து அதை நம்ம கண்டுபிடிக்கிறது. இப்போ நாம இந்த மெத்தட் தான் யூஸ் பண்றோம். ஆப்ஷன்ல இருந்து விடையை கண்டுபிடிக்க போறோம். இப்ப பாருங்க, இதுதான் அசல்ன்றாங்க. இந்த 4 அசல்ல 20% போட்டோம்னா எது 25 ரூபா வருதோ அதுதான் விடை. இங்க பாருங்க, 125 போடுறோம் பாருங்க. 125 இன்ட்டு 20%னா 20/100 ரிப்போர்ட் வேண்டியது. அவ்வளவுதான், சுருக்க வேண்டியதுதான். இங்க பாருங்க, ஒரு 0 ஒரு 0 அடிச்சு வச்சா இங்க பாருங்க 5 அடிக்கலாம். 25 10 இங்க அடிச்சோம்னா 25 10 2 25 5 25. ஓகேங்களா? இப்ப எங்க பாருங்க, இந்த ரெண்டும் கேன்சல். அப்ப ஈக்குவல் டு 25 வருது. இதுல போட்டு பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு 250 இன்ட்டு 20/100
இந்த ஆப்ஷனுக்கு போட்டோம்னா இங்க பாருங்க சைபர் 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 கேன்சல் ஆயிடுச்சு. இந்த 25 2 ஈக்குவல் டு 50 ரூபாய். 175 போடுங்க. 175 இன்ட்டு 20 வகுத்தல் 100. இதை கேன்சல் பண்ணுங்க. சைபர் சைபர் கேன்சல் ஆயிடும். 2 2 I 2 10. இப்ப 5 5 3 5 நீ 2 25 I 25. இதை போட்டா 35 ரூபா வருது. ஃபுல்லா உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த 150 போடுங்க. 150 இன்ட்டு 20 வகுத்தல் 100. ஏன்னா 20%. இந்த 150 ரூபாய்க்கு 20%. அதான் கணக்கு. 100க்கு 20 ரூபானா 150க்கு எவ்வளோ? அப்போ 150 இன்ட்டு 20 100 கேன்சல் பண்ணுங்க. சைபர் 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 கேன்சல் ஆச்சுங்களா? என்ன ஆகுது? சைபர் 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 ஒன்று தான் இது. 15 2 30. இதுதாங்க. இந்த விடையிலிருந்து போட்டோம்னா இது 30 ரூபாய், இது 35 ரூபா லாபம். சேமிச்சார், மிச்சம் படுத்துறாரு. இதுக்கு போட்டோம்னா 50 ரூபா மிச்சம். இதுல பார்த்தோம்னா 25 ரூபா மிச்சம். அப்ப நமக்கு கேட்டுக்கிறது என்னன்னா இதுதான் 20% தள்ளுபடியில 25 ரூபா மிச்சப்படுத்துது. எந்த அசல்னா இந்த ஆப்ஷன் ஏ. 125 ரூபா அசலுக்கு தான் 20% தள்ளுபடியில 25 ரூபா மிச்சப்படுத்த முடியும். மற்றதெல்லாம் மிச்சம் அதிகமா மிச்சம் வேற நம்பர்ல வருது. அப்ப இந்த ஆப்ஷன் ஏ தாங்க விடை. புரியுதுங்களா? அது ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். இது கணக்கை பார்த்து எப்பயுமே ஒரு கணக்கை பார்த்து பயந்துடக்கூடாது. ஏன்னா கணக்கினுடைய பாயிண்ட் சின்னதா இருக்கும். அதை விரிவா கொடுப்பாங்க. அதுதான் போட்டித் தேர்வு. பொதுத் தேர்வுக்கும் போட்டித் தேர்வுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, உள்ள கண்டென்ட் ஈஸியா இருக்கும், பட் தலைப்பு பெருசா இருக்கும். இது பாருங்க, இவ்வளவு பெரிய கணக்கு. இதே போலதான் தனி வட்டி, கூட்டு வட்டி எல்லாம் ரொம்ப சிம்பிள். நான் போன பதிவு சொல்லியிருப்பேன். தனி வட்டி 2 கணக்கு என்ன அதை நடத்திருக்கேன் இல்லைங்களா? கூட்டு வட்டி 2 கணக்கு என்ன 2 2 4. சதவீதத்தில் 2 கணக்குன்னு சொன்னேன். அதே 2 கணக்கு போட்டேன். காலையில் ஒரு கணக்கு போட்டேன். அந்த X:Y=2:1 ஒரு கணக்கு போட்டுருவோம். பார்க்காதவங்க அந்த பதிவை பாருங்க. இது அடுத்தது அதே குரூப் 4 தான். 2024 குரூப் 4 ஜூன் மாசம் 9 நடந்த அதே வினாத்தாள்ல 4 கணக்கு போட்டுரும். இப்ப 2 கணக்கு போட்டோம். 6 கணக்கு கவர் ஆயிடுச்சு. இது மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஒரு 15 கணக்கு வெரி வெரி சிம்பிளா போடலாம். அந்த 10 கணக்கு கூட கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கும். அதுவும் உங்களுக்கு சொல்லித்தரேன். நடத்தும் போது கவனிங்க. இது போல ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரிஞ்சுக்கிங்க, புரிஞ்சு படிங்க. மேக்ஸ் என்பது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. மேக்ஸ் என்பது தான் இருக்கிறதுல ஈஸி. அதை கொஞ்சம் அடிப்படை தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் மாரி போட்டு பார்த்தா உங்களுக்கு மேக்ஸ் ரொம்ப சுலபமா இருக்கும். தொடர்ந்து நான் ஒவ்வொரு தலைப்பிலையும் இது மாதிரி இருக்கிற அந்த 25 கேள்விகளுக்கு உண்டான சிலபஸில் உள்ள புதிய சிலபஸில் உள்ள பாடத்திட்டத்தின்படி இந்த 25 கேள்விகளான தலைப்புல ஒவ்வொரு தலைப்பு 10 கணக்கு போடுறேன். நீங்க பாருங்க. உங்களுக்கு ஏதாவது பார்க்குறவங்க டவுட்டுன்னா எனக்கு கமெண்ட்ல போடுங்க. இந்த கொஸ்டின் பேப்பர்ல இத்தனாவது கேள்வி டவுட் ஆகுது. இப்ப குரூப் 4ல 2024 ஜூன் 9 நடைபெற்ற 6 நடைபெற்ற குரூப் 4 தேர்வுல இந்த கேள்வி டவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அந்த கேள்வி போட்டு காமிக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சேனலை பார்க்குறவங்க 99% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறாங்க. நான் ஹிஸ்டரியில் கவனிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இதை வீடியோ பண்ணி உடனே அப்லோட் பண்ணோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உடனே நீங்கள் பார்க்கலாம். அடுத்தடுத்து நான் இப்போ என்ன எக்ஸாம்ல இருங்க, ஜூலை 13 எக்ஸாமு. ஒரு நாளைக்கு 10 கணக்கு போடுவேன். ஒரு நாளைக்கு 10 கணக்கு போட்டோம்னா ஒவ்வொரு தலைப்புலையும் 10 கணக்கு போட்டு விட்டுனா ஈஸியா 25 எடுக்கலாம். இதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்கிட்ட சொல்லுங்க, சொல்லி பாருங்க. பார்த்துட்டு இந்த எக்ஸாம்ல டார்கெட் என்னன்னா, மற்ற ஆல் சப்ஜெக்ட்டுக்கு இப்போ கொஞ்சம் டைம் இல்லை. மேக்ஸ் மட்டும் 25 ஷியூர். நீங்க பாருங்க. புரியலன்னா நிறைய குறைய கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவுல பார்ப்போம்.